إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى محكم التنزيل العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரையில்லா பேரன்புடையமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மாவிலே நமது இலக்கு எது என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இலக்கை நோக்கி நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நாம் வெற்றி பெற முடியும். திசை காட்டி இல்லாத ஒரு கப்பல் எப்படி செல்லுமோ அதுபோல் எந்த இலக்குமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெற முடியாது, மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியாது. பெற்றோர்களாகிய நீங்கள், பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், இப்பெல்லாம் கல்லூரி பள்ளிகளிலே சேர்க்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே ஏதே ஒரு இலக்குகளை நாம் நிர்ணயித்திருக்கிறோமா என்று சொன்னால் பெரும்பாலான பெற்றோர்கள் இல்லை என்ற பதில் தான் வரும். கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடத்தினோம், நிறைய பிள்ளைகள் கலந்துட்டாங்க. இன்னைக்கு எதிர்காலத்தை என்னவாக ஆக வேண்டும் என்று அந்த பிள்ளைகளை கேட்கும் பொழுது பெரும்பாலான பிள்ளைகளுக்கு என்னவாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியம் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் 10th படிக்கணும், 12th படிக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், அத்தாவோ மாமாவோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளிநாடு போய் நம்ம சம்பாதிச்சு கொள்ளலாம், பிழைத்து கொள்ளலாம் என்கின்ற அந்த ஒரு குறிக்கோளாக தான் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டு போய் பார்க்கின்றோம். எதிர்காலத்தில் என்னவாக வர வேண்டும், நம்முடைய லட்சியம் என்ன என்பதையெல்லாம் எதுவுமே இல்லாதவர்களாக இன்றைக்கு நம்ம வாழ்ந்ததுடைய காரணம், நம்ம பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பாக இந்த ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். கடந்த 30-40 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்க. 40 ஆண்டு காலமாக முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி. எத்தனை முஸ்லீம்கள் டாக்டர்கள் உருவாக்கி இருக்கின்றோம். விரல் விட்டு எண்ணக்கூட அளவு கூட இல்லை, 1-2 அது கூட இல்லைன்னு சொல்றாங்க. எத்தனை வித வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கின்றோம். அட்வொகேட் எத்தனை உருவாக்கி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-30 வருடம் முன்னாடி இக்பால்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு யாராவது ஒரு வழக்கறிஞர் உங்க பக்கத்தில் யாராவது ஒரு முஸ்லீம் வந்திருக்காங்களா? நான் நேற்று கேள்விப்பட்டு கேட்டவரை யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு வழக்கு வருகிறது, நம்ம குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சமுதாய பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வழக்கு வந்துச்சுன்னா யார்கிட்ட நிற்போம்? நம்ம போயிட்டு நமக்காக வேண்டி வாதாடக்கூடிய வழக்கறிஞர் யார் இருக்கிறா நம்ம சமுதாயத்திலிருந்து? இவ்வளோ பெரிய சமுதாயம், இவ்வளோ பெரிய தலைக்கட்டு, இவ்வளோ பெரிய ஊர், நிறைய செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஊர், இப்படிலாம் சொல்றோம்ல. நம்மள ஏதாவது ஒரு வழக்கறிஞர் காமிக்க முடியுமா? நிறைய பேர் வேணாம், எல்லாரும் வழக்கறிஞராக வேண்டாம், ஒரே ஒரு வழக்கறிஞர் நம்ம உருவாக்கிக்குமான்னு சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ ஒவ்வொரு துறை எடுத்து, எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலையும் இந்த சமுதாயம் இன்றைக்கு
மிகவும் பின்தங்கி இருப்பதை பார்க்கிறோம். அப்போ நிறைய பேர்லாம் வர வேண்டாம், ஒரே ஒரு ஆள் எண்ணிக்கையில் ஒரு ஆள் 2 ஆள் அப்படி கூட இல்லை பார்க்குறோம். எத்தனை ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கின்றோம். நேற்றைய தினம் ஒரு கல்லூரியில், அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியில் தமிழ் துறையில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஒரு ஆசிரியை தேடுறாங்க. தமிழகத்தில் ஒரு ஆசிரியர் இல்லை. தமிழ் துறையில் பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுப்பதற்கு தமிழ் படித்த தமிழில் வந்து பட்டம் பெற்ற ஒரு ஆசிரியர் இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்வதற்கு, அந்த ஆசிரியர் தகுதியில் சேர்வதற்கு இஸ்லாமிய சேர்ந்த ஒரு ஆசிரியர் இல்லை. இப்போ எந்த தகுதியுமே இல்லாமல், பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இலக்குமே இல்லாமல் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒரு மருத்துவர் உருவாக்க முடியல, ஒரு வழக்கறிஞர் உருவாக்க முடியல, ஒரு அரசு ஊழியரை உருவாக்க முடியல. எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் நம்ம பின்னடைவில் இருந்து பார்க்குறோம். காரணம் என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பதில்லை. நீ வரும்போது படித்து நல்லா வந்து நீ ஒரு டாக்டர் ஆகணும், நீ ஒரு அட்வொகேட் ஆகணும், நீ ஒரு பைலட் ஆகணும், நீ ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும், நீ ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் ஆகணும், அப்படி எந்த பிள்ளைகளுக்குமே சொல்லி வளர்ப்பதில்லை. அந்த நம்ம கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் மாற்று மத சேர்ந்த சில பிள்ளைகள் வந்தாங்க. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க கேட்ட, நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, எதிர்காலத்தில் என்னவாக ஆகும்னு சொல்லிட்டு, நான் நேவியில் வந்து கேப்டன் ஆகணும், நேவியில் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு துறைகளில் அவர்கள் வந்து அரசு கல்வி, காவல்துறையில் வந்து நான் வந்து டிஎஸ்பி ஆகணும், காவல்துறை ஐபிஎஸ்சி ஆகணுங்கிற மாதிரி அவங்களுக்கு லட்சியம் இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய லட்சியத்தை பார்த்தோம்னு சொன்னால், பெரும்பாலான பிள்ளைகளுக்கு எந்த லட்சியமும் இல்லாமல் ஏதாவது படிக்கணும், ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், ஒரு டிகிரி வாங்கணும், எப்படியாவது வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் இருக்க வேண்டும், இப்படி தான் நம்முடைய பெரும்பாலான பிள்ளைகளுடைய மனநிலை இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகணும்னு சொன்னால் நமக்கு தேவையான ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும், நமக்கு அடிப்படை உரிமைகள் கூட எனக்கு சில இடங்களில் மறுப்பதை பார்க்கின்றோம். ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபர் போனீங்கன்னா எத்தனை தூரம் அலைக்கடிக்கிறாங்க, எத்தனை தூரம் அலைகிறோம் நம்ம. அப்போ அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா, சாதாரண கிராம நிர்வாகி அதிகாரி நினைக்கிறோம். அந்த நிர்வாகி அதிகாரிக்கான கல்வி தகுதி என்ன தெரியுங்களா? 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி தான் போதும். விஓன்னு சொல்ல முடியல, கிராம நிர்வாக அதிகாரி நமக்கு பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாருல, அதுக்கு அந்த வேலைக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் நீங்கள் இருக்கலாம். எவ்வளோ ஒரு அதிகாரமிக்க பதவி தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம விஓவாதான்னு சொல்லிட்டு, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். நான் பெரிய டாக்டராக இருக்கிறேன், நான் டாக்டராக இருக்கிறேன், எனக்கு ஒரு சாதி சான்றிதழ் வேணும், ஒரு வருமான சான்றிதழ் வேணும்னு சொன்னால் நான் டாக்டராக இருக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணிவிட்டு விஓ போய் பார்க்கும்போது, சார் இதை பாஸ் பண்ணி கொடுங்க. நான் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த விஓ முன்னாடி போய் என்னுடைய அப்ளிகேஷன் நிற்கும் பொழுது, இதை பாஸ் பண்ண சொல்ல முடியாது. சார் இதை பாஸ் பண்ணி கொடுங்க சார், எனக்கு ஜாதி சான்றிதழ் கொடுங்க சார், என் பையனுக்கு வந்து வருமான சான்றிதழ் கொடுங்க சார்னு சொல்லிட்டு சாதாரண இருக்க விஓன்னு நினைக்கிறோம். அவ்வளோ அதிகாரமிக்க பதவி. அந்த பதவிகளுக்காக நம்முடைய பிள்ளைகள் போட்டி போடுறாங்கன்னு சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ அது போன்ற கல்வி தகுதி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சென்னையில் ஒரு பெண் பிள்ளை 10ஆம் வகுப்பில் வந்து முதல் தெரு மாநில அளவில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. பரிசு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சிக்கு இப்போ அந்த பிள்ளை போகிறாங்க. அந்த பிள்ளை வந்து முகம் வந்து அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை. இப்போ பரிசுகளுக்கூடிய அந்த விருதுகளை கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் மாநில அளவில் முதல் பரிசு வாங்குற, உன்ட்ட ஒரு சந்தோஷம் இல்லைன்னு கேட்கும் பொழுது, ஐயா நான் மாநில அளவில் முதல் பரிசு வாங்கிட்டேன், ஆனால் +2ல் என்னால் முதல் பரிசு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட சக தோழிகள் என்னை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. 10th வேணால் நீ ஃபஸ்ட் எடுக்கலாம், தமிழ்நாட்டில் இதுவரை 10th ஃபஸ்ட்டு வந்தவங்க 12th ஃபஸ்ட்டே வந்ததில்லை, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்ததில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிறப்பு விருந்தினர் சொல்கிறாரு, நீ எதை முயற்சிக்கின்றாயோ, எதை நோக்கி நீ முயற்சிக்கின்றாயோ நீ அதுவாக வாய். நீ +2ல் நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க நீ முயற்சி பண்ண சொன்னால் நிச்சயமாக கிடைக்க, நீ முயற்சி பண்ணுமான்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறாங்க. 2 வருஷம் கழித்து ரிசல்ட் வருது. அந்த பெண் வந்து என்ன செய்கிறாங்க, +2லையும் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி வலைதளங்களை போய் போட்டு பார்த்தா தெரியும். ஆயிஷா சித்திகா அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, ஒரு முஸ்லீம் பெண்மணி ஆயிஷா சித்திகான்னு சொல்லக்கூடிய பெண்மணி சென்னையில் உள்ள வண்ணாரப்பேட்டில் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்து மாநில அளவில் சிறந்த மதிப்பெண் எடுத்து ஒரு பெண்ணால் வர முடியுதுன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளால் வர முடியாதா? இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைகள் பார்க்குறோம். இந்த வருடம் தேர்வு முடிவுகள் வெளியிடும்போது நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு என்ன படிக்கணும், என்ன படித்தா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்களே தவிர, இன்றைக்கு எத்தனையோ துறைகள் இருக்குது. அதையெல்லாம் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, பெற்றோர்கள் அதை பற்றியான கவலை இல்லாமல், அதை பெற்றோர்கள் அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ படிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊக்குவிச்சு நல்லா படிக்க வச்சுக்கணும்னு சொன்னால் சமுதாயத்தில் நல்ல நிலையை அவர்கள் அடைய முடியும். இன்றைக்கு தமிழக அரசு நமக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க.
அந்த ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000 பேர் வேலைக்கு எடுத்தாங்கன்னு சொன்னால் 35 பேர் முஸ்லீம்கள் கண்டிப்பாக எடுத்தாகும். ஒரு 1000 ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு 1000 ஆசிரியர்களுக்கான தேர்வு நடக்குதுன்னு சொன்னால் 1000 ஆசிரியர்களுக்கான தேர்வு நடக்குது. அதில் ஏறத்தாழ 35 பேர் முஸ்லீம்கள் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் வர முடியும். அந்த 35 பேரில் 12 பேர் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது. 33%. 35 பேர் 1000ல் 35 3.5%. 35 பேருக்கு நமக்கு வேலை இருக்குது. அந்த 35 பேரில் பெண் பிள்ளைகளுக்கான வேலைகள் ஏறத்தாழ 12 ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இன்றைக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கி புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உள்ஒதுக்கீடில் முஸ்லீம் பெண்களுடைய விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேக்கன்சி இருக்குது. அந்த வேக்கன்சிக்கு முஸ்லீம் பெண்கள் போட்டி போடுறாங்களா, முஸ்லீம் பெண்கள் அப்ளை பண்ணுறாங்களா, அதற்காக முயற்சி பண்ணுறாங்களான்னு சொன்னால் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஆள் பேசுன்னு சொல்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் வரவே இல்லை. இப்போ ஜேஇ எடுக்கிறாங்க. இபி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருப்பார், ஏஇக்கு வேலைக்கு எடுப்பாங்க. அப்போ அசிஸ்டன்ட் வேலைக்கு இன்ஜினியர் எடுக்கும் பொழுது ஒரு 1000 பேர் தமிழகத்திலேருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அதில் 35 பேர் முஸ்லீம்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். அந்த 35 பேரில் 12 பேர் பெண்கள் எடுத்தாகணும், முஸ்லீம் பெண்கள் எடுத்தாகணும். பெண்கள் படித்த பெண்கள், இன்ஜினியரிங் முடித்த பெண்கள், கல்வி தகுதி உள்ள பெண்கள் அதுக்காக விண்ணப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் யாரும் விண்ணப்பிக்கிறது இல்லை. நம்ம ஏஇன்னு சொன்னால் மரத்து மேலே ஏறி லைனை சரி பண்ணுறது இல்லை, ஒயர் வேலை இல்லை, ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறது வேலை. ஏஇ ஏடி போன்ற வேலைலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போல வேண்டெல்லாம் ஆஃபீஸில் உட்காந்துருக்க வேலை தான். நம்ம பெண் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா 2 பெண் பிள்ளை வச்சுருக்கிறேன், 3 பெண் பிள்ளை வச்சுருக்கேன், ஏதோ டிகிரி படிக்க வைப்போம், ஒரு மதரசா சேர்த்து படிக்க வைப்போம், அப்படியே அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். இப்படி தான் பெரும்பாலும் நினைக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பு தமிழகத்தில் இருக்குது பார்க்குறோம். பெரும்பாலும் இது போன்ற வேலை வாய்ப்புகளை நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறது இல்லை, என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போது இலக்கு நேரம் நம்ம பெண் பிள்ளைகள்லாம் நல்ல படிக்கக்கூடியவனாக இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளை விட நம் பெண் பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் நல்ல நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. இந்த வருஷம் அந்த ரிசல்ட் பாருங்கள், பெரும்பாலான பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னால் 580, 585, 588 அதிகமான பிள்ளைகள் எடுத்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சேரலாம். இன்ஜினியரிங் படித்து இது போன்ற துறை சார்ந்த பணிகளில் போய் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் இது போன்ற எத்தனையோ வேலைவாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கான எத்தனையோ வேலைவாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ இன்னும் அடுத்தடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க. இப்போ 35 பேர் நமக்கு முஸ்லீம்கள் வேலைக்கு எடுத்தாங்கன்னு சொன்னால் சரிபாதி ஒரு 17 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கான வேலைகள். இனி வரக்கூடிய வேலைவாய்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரிபாதி பெண் பிள்ளைகளுக்கான வேலைகளாக இருக்க போகுது. அரசாங்கம் நடத்தக்கூடிய எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, தனியார் நடத்தக்கூடிய எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் பெண் பிள்ளைகளுக்கான அங்கே வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதிலலாம் நம்மளுடைய பெண் பிள்ளைகள் என்ன சொன்னால் அதிகமாக முயற்சி செய்யணும். வேலைவாய்ப்பு செய்வதற்கு இஸ்லாம் தடையே செய்யலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபித்தோழிகளுடைய வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்க. போர் காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் போர் கைதிகளுக்கு அவர்களுக்கு தேவையான மருத்துவத்துக்கு தேவையான சகல காரியங்கள், மருத்துவருடைய உதவி செய்வது, மருத்துவம் பார்ப்பது போன்ற அனைத்து காரியங்கள் பெண்கள் ஈடுபட்டு பார்க்க போரில் போயிருக்காங்க. போரில் போய் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு மருத்துவம் பார்த்த பெண்களுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம். அப்போ இஸ்லாம் என்பது பெண்கள் வேலைக்கு செல்வதெல்லாம் தடை செய்யலை. ஆனால் அதனால் மனசை நம்ம பெண்கள் வந்து படிக்கக்கூடியவர்களாக, இது போன்ற அரசு வேலைவாய்ப்புகள் அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக அவர் இருக்க வேண்டும். எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 53வது அத்தியாயம் 39வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். மனிதன் எதை முயற்சிக்கின்றானோ அவன் முயற்சிக்கான பலனை நாம் அவர் கொடுப்போம். நீங்கள் நல்ல படித்து நல்ல வேலைவாய்ப்பை போய் யாரையும் எதிர்பார்க்காம என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று நம்ம நினைச்சோன்னு சொன்னால் அல்ல, எதை நீங்கள் முயற்சிக்கின்றீர்களோ நீங்கள் முயற்சிப்பதற்கான பலனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வழங்குவான் என்று தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி பார்க்கின்றோம். 13வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான். நீங்கள் படித்து நல்ல வேலைவாய்க்கு போகணும், இந்த சமுதாயத்தில் நம்மளும் சிறந்த சமுதாயம் வரணும், நம்முடைய உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் நல்லா படித்து அதற்கான முயற்சிகளை இந்த சமுதாயம் செய்கின்ற வரை, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் உங்களுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான். அப்போ நம்மகிட்ட ஒரு டாக்டர் கிடையாது, நம்மகிட்ட ஒரு வக்கீல் கிடையாது, நம்மகிட்ட ஒரு ஆசிரியர் கிடையாது, ஒரு டிஎஸ்பி கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொன்னால் சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும்? எப்போதும் போராடிக்கிட்டே இருக்கிறோமே. இது போன்ற கல்வியில் விழிப்புணர்வு உள்ள மக்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த விழிப்புணர்வும் இல்லை.
ஒரு சட்டத்தை கொண்டு வரான், குர்பானிக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரான்னு சொன்னால் அதை எதிர்த்து வாதிடக்கூடிய, அதை எதிர்த்து வழக்கு திருக்கக்கூடிய வழக்கறிஞர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரிதான், இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக இந்தியாவில் எந்த மாதிரியான சட்டம் வந்து கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய வழக்கறிஞர் யாருன்னு சொன்னால் கபில் சிபில் போன்ற அவர்கள் தான் வாதாடுறாங்க. அவங்க தான் போய் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அங்கே போய் தன்னுடைய இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அவங்க தான் போய் ஆஜராகிறாங்க. அப்போ நம்முடைய சமுதாயத்துக்காக வேண்டி ஒரு குர்பானி வருது, குர்பானிக்கு எதிராக சட்டம் கொண்டு வரான், இவ்வளோ ஃபேஸ்புக்கில் வாதாடுறாங்க, ஃபேஸ்புக்கில் அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த எம்எல்ஏ சரியில்லை, இந்த மந்திரி சரியில்லை, எல்லாம் சரியில்லை தான். நம்ம என்ன முயற்சி பண்ணோம்? சட்ட ரீதியான போராட்டம் செய்வதற்கு, அது எதிர்த்து சட்ட ரீதியாக எதிர்த்து அதை அப்பீல் செஞ்சு அது தடை உத்தரவு வாங்குவதற்கு, அந்த சட்டத்தை திருத்தம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதற்கு யாராவது முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த முஸ்லீம் அடுத்தவரை பற்றி குறை சொல்கிறோம், அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லமே தவிர நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சமுதாயத்தில் நம்மளால் என்ன முடியும்? நம்ம பிள்ளைகளை ஏதாவது ஒரு ஆளை வழக்கறிஞரை படிக்க வச்சிருக்கோமா? நம்ம பிள்ளைகளை யாராவது டாக்டராக படிக்க வச்சிருக்கோமா? நம்ம பிள்ளைகளை யாராவது ஒருத்தர் பைலட்டுக்கு படிக்க வச்சிருக்கோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் யாருமே அது பற்றி சிந்தனையற்றவர்களாக தான் இருக்கிறோம். கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு டிகிரி முடிட்டோம், எப்படியாவது என் பிள்ளைய வெளிநாடு ஏற்றிக்குவோம், ஏற்றி என் கம்பெனியில் வேலை சேர்த்து விட்டு நான் எப்படியா ரிலீஃப் ஆனால் போதும் என்கின்ற மனநிலை உருவாக பார்க்குறோம். இன்னைக்கு பல பிள்ளைகளை பார்க்குறோம், பெற்றோர்களை கண்ட்ரோலே கிடையாது. பெரும்பாலும் இன்னைக்கு வளரக்கூடிய பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னால் கண்ட்ரோல் இல்லாமல் வளர்க்குறோம். ஏன்னா மார்க்க கல்வியும் இல்லை, உலக கல்வியும் இல்லை. அன்றைக்கி ஒரு விருந்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவு வச்சிருக்குது. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, நான் வேறு ஏதாவது மாற்றி கொண்டு வைக்க சொல்லுங்கிறாங்க. எல்லாரும் 10 பேர் சாப்பாடு சபையில் தன்னுடைய தாயை பார்த்து அவன் என்ன செய்யலாம், ஒரு தகாத வார்த்தையை, மேடைகளை சொல்ல முடியாத வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னால் 10க்கு பேர் முன்னாடி விரட்டுறதை பார்க்குறோம். அந்த மாதிரியான வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னால் 10 பேர் உட்கார்ந்த ஒரு சபையில் தன் தாயை என்ன செய்ய எதிர்த்து சப்தமாக குரல் கொடுக்கும்போது பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனை விபத்துகள் ஏற்படுது நம்மளுக்கு பக்கத்தில். நைட்டு 1 மணிக்கு டீ குடிக்க போய் விபத்து ஏற்படுது. இதில் காரணம் பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் போகிறாங்க. வல்லரகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பிள்ளைகளுக்குள்ள கடமை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு எதையும் இணை வைப்பதற்கார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய அல்லாஹ் சொல்கிறோம். எனக்கு நீங்கள் இணை கற்பிக்காதீங்க, எனக்கு அல்லாஹ் என்னை மட்டும் வணங்குங்க, எனக்கு இணை கற்பிக்காதீங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரங்கள் செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹை வணங்குவதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு நமக்கு இடக்கூடிய கட்டளை, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் போகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஜிகாத் பண்ண ஆசைப்படுறேன், நான் போருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நன்மை பெறணும்னு ஆசைப்படுறேங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, வயசான பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆம் யார சொல்ல என்னோட பெற்றோர் இருக்குன்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, முதல்ல உன்னோட பெற்றோருக்கு நீ உபகாரம் செய், உன் பெற்றோரை போய் பார்த்துக்க, அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய், அதன் மூலம் ஜிகாத் செய்வதற்கான நன்மை, அதன் மூலம் இதனுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்வே அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஜிகாத் என்பது எவ்வளோ இஸ்லாத்தில் மிகப்பெரிய நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம், எவ்வளோ நன்மை கிடைக்க ஒரு விஷயம். அதற்கு ஒரு மனிதன் தயாராக இருக்கும் பொழுது முதல்ல பெற்றோரை போய் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாம் முதல்ல செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ பெற்றிருந்து யார் பெற்றோருக்கு சரியான முறையில் பெற்றோருக்கு உபகாரம் செய்து அதன் மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் அப்படிங்கிறாங்க. பெற்றவங்களை ஒருத்தவங்க அத்தா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு ஒரு மருத்துவம் பார்த்து அவங்களுக்கு தேவையான உணவு கொடுத்து உடை கொடுத்து அவர்கள் நீ நல்லபடியாக வச்சு அதன் மூலம் நீ சொர்க்கம் செல்லவில்லை என்று சொன்னால் நீ நாசமாவட்டும் நபிகள் நாயகம் சொல்லிக்கிறத பார்க்குறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற அறிவுரை சொல்லி வளர்க்குறோமா? எனக்காக நீ பிரார்த்தனை செய்ய, எனக்காக நீ அல்லாஹ்ட்ட துவா செய்ய, எனக்காக நீ துவா செய்ய சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா ஏற்றுக்கிறான். பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அது போன்ற துவாக்கள் என்ன கேளுன்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோர்களை நம்ம வளர்க்கணும். பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை அப்படி வளர்க்குறோமான்னு சொன்னால் அதுலேயும் கோட்டை விட்டுறோம், இந்த உலகத்தில் உள்ள கல்வியிலையும் கோட்டை விடுறோம், மறுமையில் உள்ள மறுமை வாழ்க்கை கோட்டை விடுறோம். அப்புறம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். ஒரு சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு பெண்மணி, அம்பிகான்னு சொல்லக்கூடிய பெண்மணி, அவங்க தன்னுடைய கணவர் வந்து காவல்துறையில் போலீஸாக இருக்கிறார். அவரை அழைச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் சேர்ந்து குடியரசு தின விழாவில் பங்கு பெறுவதாக போகிறாங்க. அங்கே போனோன்னா இவருக்கு நினச்சிருக்காங்க தன் மனைவி தான் புருஷன் வந்து காவல்துறையில் இருக்கிறாரு, அவர் தான் உயர்வான ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.
அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் உள்ள வரார். இன்ஸ்பெக்டர் வரும்போது இந்த போலீஸ்காரர் எழுந்திரிச்சு அவருக்கு சல்யூட் அடிக்கிறார். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டிஎஸ்பி உள்ள வராங்க. டிஎஸ்பி வரும்போது இந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் 2 பேரும் சேர்ந்து அவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெண்மணி உள்ள வராங்க, அந்த அரங்கத்துக்குள்ள வராங்க, கொடியேற்றுவது வராங்க. வரும்போது அரங்கத்தில் உள்ள அனைவருமே எந்திரிச்சு அவங்க சல்யூட் அடிக்கிறாங்க. அப்போ இந்த பெண்மணி கேட்குறாங்க, நான் தான் உங்களை பெரிய ஆள் நினச்சேன், போலீஸார் பெரிய ஆள் நினச்சேன், உங்களுக்கு மேலே ஒருத்தர் நீங்கள் சல்யூட் அடிக்கிறீங்க, அவங்க இன்னொருத்தவங்க சல்யூட் அடிக்கிறாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் ஒட்டுமொத்த அரங்கமே சேர்ந்து ஒரு ஆள் சல்யூட் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்குறாங்க. அவங்க தான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அன்னையிலேருந்து தூக்கம். அந்த அம்மா 10ஆம் கிளாஸ் தான் 10 படிச்சிருக்காங்க, அதிகம் படித்ததில்லை. இதில் 14 வயசில் திருமணம் செய்தவங்க, 2 குழந்தைகளுடைய தாயார். தன்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நானும் படித்து அதேமாரி வரணும் அப்படிங்கிறாங்க. சும்மா கிண்டல்லாம் பண்ண படுத்து தூங்குங்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக நமக்கு தூக்கம் வரல. கணவனை தொந்தரவு பண்ணுறாங்க, என்னை ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, நான் திரும்பி படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, வேண்டாத வேலை அப்படிங்கிறார். திரும்பி படிக்க வைக்கிறாங்க. அவர் திரும்பி 11th 12th படிக்கிறாங்க. ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. திரும்பி காலேஜ் சேர்த்து விட்றாரு, காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, ஐபிஎஸ்சி எக்ஸாம் நான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், உனக்கு வயசு ஆகிடுச்சு, முடியாது, இல்லை நான் சேர்ந்து படிப்பேங்கிறாங்க. 3 தடவை என்ன செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. 3ஆம் முறை வெற்றி பெற்று அம்பிகா ஐபிஎஸ், நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்து தெரியும், அம்பிகா ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு பாம்பேயை கலக்குகிற அளவுக்கு ஒரு பெண்மணி வந்திருக்காங்கன்னு சொன்னால், சாதாரண 10ஆம் கிளாஸ் படித்த பெண்மணி தான். 10ஆம் வகுப்பு படித்த பெண்மணி ஒருத்தர் போட்டு பார்க்குறாங்க, இவங்களை பேர் ஏன் நம்ம வரக்கூடாது, இந்த போலீஸ் ஆஃபீஸரை போல் நம்ம ஏன் வரக்கூடாது, ஒரு அரங்கமே எந்திரிச்சு அவர் சல்யூட் அடிக்குதுன்னு சொன்னால் அப்போ அவ்வளோ எவ்வளோ பெரிய போஸ்டிங்க, ஏன் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு வைராக்கியமாக படிக்கிறாங்க. படித்து முன்னேறி ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகி ஒரு மாநிலத்தை கலக்குகின்ற அளவுக்கு அவர்கள் பெயர் இருக்குதுன்னு சொன்னால், பெண்களாகிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், படிக்கணும், படித்து முன்னேறணும், முன்னேறி ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதற்கான இலக்குகளை நிர்ணயிங்க. நான் நம்ம படிப்பேன், படித்து அதற்கான இலக்குகள் இருந்துச்சு, அதில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நீங்கள் முயற்சிக்கின்றீர்களோ முயற்சிக்கான பலனை கொடுப்பான். என்னாலாம் முடியாதுங்க, என் பிள்ளைகளாக அது மாதிரி வரும்னு சொன்னால், இப்போ வளரக்கூடிய அந்த பிள்ளைகளை ஒரு 5th படிக்கிறாங்க 6th படிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கமளிங்க. 10th போகிறதுக்கு முன்னாடியே ஊக்கமளிங்க. 10th போகிறதுக்கு ஊக்கமளித்து அந்த பிள்ளைகள் நல்லா படிக்க வைத்து, எந்த துறையை நீங்கள் போனால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமோ, எந்த துறையை போனால் அதிகாரமிக்க பதவிகள் வர முடியுமோ, அது போன்ற கல்வியை அவர்களுக்கு நீங்கள் போட்டுங்கள். அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக வீணாக போகிறதுக்கு காரணம் செல்ஃபோன் தான். செல்ஃபோனில் இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுமே, சர்வசாதாரணமாக இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி செல்ஃபோனை பயன்படுத்தி பார்க்குறோம். செல்ஃபோனில் உள்ள அனைத்து தகவலும் திருடப்படுது. நம்ம நினச்சிட்டு இப்போ நம்ம ஃபோன் தானே, நம்ம நிறைய பேட்டர் லேக் போட்டு வச்சுருக்கோம், நம்ம பேட்டர் லேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். எவ்வளோ பெரிய பேட்டர் லேக் போட்டாலும் சரி தான், அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வாழ்ந்துருச்சு. நீங்கள் ஃபோனே யார்கிட்ட கொடுக்க வேணாம், உங்கள் கையில் உள்ள ஃபோனை, உங்கள் ஃபோனில் என்ன இருக்குது என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு என்னுடைய விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது. அப்போ நீங்கள் ஃபோனில் செய்யக்கூடிய என்ன மாதிரி தப்பு தான் சரி தான். சமீபத்தில் ஒரு பையன் சிக்காகோ நகரில் வந்து யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கான அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. போய் படிக்க வேண்டியதான் பாக்கி. உயர்கல்வி படிப்பதற்காக நல்ல ஒரு வசதியான வீட்டு பையன் உயர்கல்வி படிப்பதற்காக சிக்காகோ போவதற்கான அவனுக்கு அவனுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு. விசாக்கு அப்ளை பண்ணுறான். விசாக்கு அப்ளை பண்ணால் விசா ரிஜெக்ட் ஆகுது. ஒரு தடவை அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது, 2 தடவை அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆனால் ஏன் காரணம் தெரியல அவனுக்கு. ஆனால் இவனை விட கம்மியான மதிப்பெண் எடுத்தவனுக்கெல்லாம் விசா கொடுக்கப்பட்டிருக்குது. பெரிய பணக்காரோட பையன் தானே, இவனை செய்கிறான்னு சொன்னால் ஏன் விசா ரிஜெக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு உள்ள ஆளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் எனக்கு விசா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், இந்த பையனுடைய ஃபோன் நம்பரையும் இந்த பையனுடைய இமெயில் ஐடியும் போட்டு சர்ச் பண்ணுறாங்க. இந்த பையனுடைய சிக்காகோ போய் அமெரிக்கா போய் படிக்கக்கூடிய அந்த பையனுடைய ஃபோன் நம்பரையும் அந்த பையனுடைய இமெயில் ஐடியும் போட்டு செக் பண்ணி பார்த்தா, எந்தெந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடாதோ, எதையெல்லாம் எந்தெந்த இதில் பார்க்கக்கூடாதோ அவ்வளவையும் பார்த்துட்டு இருக்கான். இவனை பெரும்பாலும் இவனுடைய நேரத்தை எல்லாம் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்து இவன் கெட்டுக்கொண்டிருக்கின்றான். இவன் அங்கே சென்றான் என்று சொன்னால், அங்கே படிக்கக்கூடிய இவனுக்கு விசா கொடுத்து இவன் அந்த நாட்டுக்கு போனான்னு சொன்னால், அந்த நாட்டில் அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளை இவன் கெட்டடிச்சிருவான். அதனால தான் இவனுடைய விசா ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அதிகாரி சொல்வது பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஃபோன் நம்பர் தானே யாருக்கு தெரிய போகுது, நம்ம இமெயில் ஐடி தானே யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு இல்லை, சிபிஎஸ்சி ரிசல்ட்டில் குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வரக்கூட அந்த சிபிஎஸ்சியினுடைய தேர்வில் முறைகேடு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாராளுமன்ற நிலைக்குழுக்குள்ளே போய் போகிறாங்க.
அவங்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க, சிபிஎஸ்சி பரிச்சை எழுதுனாங்கல்ல, வெறும் 12ஆவது படிக்கக்கூடிய பிள்ளைகள், 17 வயசு 19 வயசு கூடிய அந்த பிள்ளைகள் ஒட்டு மொத்தமாக சிபிஎல் எக்ஸாம் எழுதுனாங்கல்ல, அவ்வளோ பேர் தரவுகளை கொண்டு கொடுக்குறாங்க. இந்த பார், கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ தரவுகளை கொண்டு போய்ட்டு பாராளுமன்ற நிதிக்குழு, பாராளுமன்ற கூட்டத்தில் அந்த பாராளுமன்ற ஆய்வுக்குழுவில் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல சிபிஎஸ்சின்னு சொல்லிட்டு, சிபிஎஸ்சியில் மொத்தம் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, என்ன எக்ஸாம் எழுதுனாங்க, இந்த பாருங்க பேப்பருக்குன்னு சொல்லிட்டு அதை ஹேக் பண்ணி கொண்டு கொடுக்குறான். கவர்மெண்ட் வெப்சைட்டை ஹேக் பண்ணி அதில் என்னென்ன பாரு, நான் எழுதுன பேப்பர் வேறு, நான் எழுதுன எக்ஸாம் வேறு, எனக்கு வந்திருக்க மார்க் வேறு, இங்கே திருத்தல் வேறுன்னு சொல்லிட்டு அவ்வளோது ஹேக் பண்ணி கொண்டு கொடுக்குறான். ஒரு அரசாங்கத்தினுடைய எவ்வளோ பர்சனலாக இருக்கக்கூடியது, இவ்வளோ பிள்ளைகள் நாடு முழுவதும் பிள்ளைகள் பரீட்சை எழுதின ஒரு பரீட்சை பேப்பரை ஒருத்தர் அசால்ட்டாக ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் அப்படியே ஹேக் பண்ணி, இந்த பார் நீ கவர்மெண்ட் வெப்சைட்னு சொல்கிறல்ல, கவர்மெண்ட் சொல்கிறல்ல, நீ செஞ்சதை பாருன்னு சொல்லிட்டு அரசாங்கம் முன்னாடி எடுத்து போடுறான். ஒரு அரசாங்கத்தோட வெப்சைட்டே ஹேக் பண்ணுறவன், இன்னும் சொல்ல போனால் அமேசான் ஓனர் இருக்கார்ல, அமேசான் ஓனர் எவ்வளோ பெரிய 298 மில்லியனுக்கு சொந்தக்காரர், அவருடைய வாட்ஸ்அப்புடைய உரையாடலை நீங்கள் ஹேக் பண்ணிட்டாங்க. பாருங்க, நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் அடித்து பாருங்கன்னா வருது அது. அதனுடைய அவருடைய உரையாடலை இந்த ஹேக் பண்ணுறது பார்க்குறோம். அப்போ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல விஷயத்துக்கு மொபைலை பயன்படுத்துங்க, தீய காரியத்துக்கு மொபைலை பயன்படுத்துங்க சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நம்ம. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், நான் ஒரு பைலட் ஆகணும், இன்னும் நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் போய்ட்டு உயர்வான ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல லட்சியங்களை உருவாக்குங்கள். அதன்படி நீங்கள் பயணிச்சிங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம், மறுமையிலே வெற்றி பெறலாம். ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல கல்வியுள்ள சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பெற்றோர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக முதல்வரை அமர்வை நிறைவு செய்கின்றேன். அக்கோலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, ஜிம்மா என்பது ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் கட்டாய கடமையாக நம்பிக்கிறப்பது ஒரு விஷயம். அந்த ஜிம்மாவுடைய முழுமையான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சில மலக்குமார்கள் தான் நியமிச்சிருக்கின்றான். அதற்காக நியமிக்கப்பட்ட மலக்குமார் பள்ளிவாசலுடைய வாசலில் வந்து நின்று கொண்டு யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்களோ அவருடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது வாசல் நின்று மலக்குவர் நம்முடைய பெயர்கள்லாம் பதிவு செய்யும், இன்னைக்கு யாரெல்லாம் ஜிம்மாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இமாம் மிம்பரில் வந்து அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய ஏடுகளை மூடிவிட்டு இமாமுடைய உரையை கேட்பதற்காக இந்த சபையில் வந்து அமர்ந்து கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு ஜும்மாவுக்கும் மற்றொரு ஜும்மாவுக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் நாம் செய்கின்ற பாவங்களுக்கு அது பரிகாரம் இருக்கும். இப்போ ஜிம்மாவுடைய நன்மைகள் எல்லாம் முழுமையாக நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்பாக நாம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் மலக்குமார்களுடைய ஏட்டிலே நம்முடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நம்ம லேட்டாக வரோம், இமாம் மிம்பரில் ஏறினது பூர்வம் வரோம்னு சொன்னால் ஜும்மாக்கு வந்து நம்முடைய அதற்கான முழுமையாக நன்மை நமக்கு கிடைக்குமான்னு சொன்னால் நன்மை கிடைக்காது. ஒவ்வொரு ஜும்மாவில் நம்ம சொல்லக்கூடியது என்ன சொன்னால், ஜும்மா என்பது வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் வருது. கரெக்டாக 1 மணிக்கு ஜும்மா ஆரம்பிக்கும். நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட எல்லா வாரமும் நம்ம தொடர்ந்து ஜிம்மாவுக்கு நம்ம லேட்டாக வரதை பார்க்குறோம். அப்போ ஜிம்மாவுடைய நன்மைகளை உண்மையிலே நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்பாக நீங்கள் பள்ளியிலே வந்து அமர்ந்து என்று சொன்னால் அந்த உரையை நீங்கள் உரையை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஜும்மாக்கான முழுமையான நன்மையை நீங்கள் அடைய முடியும். இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு பிறகு மிம்பரில் உரை நிபத்துக்கு பின்பாக நீங்கள் பள்ளிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மலக்குமார்கள் ஏற்றில் உங்களுடைய பெயர்கள் பதிவு இருக்காது. அதுக்கு நன்மைகள் நீங்கள் பரிபூர்ணமாக அடைய மாட்டீர்கள். உண்மையிலேயே நீங்கள் ஜிம்மாவுடைய நன்மையை அடையணும், ஜிம்மாவுடைய பலன்கள் அடைய வேண்டும், அதற்கான நம்ம உண்மையான நன்மையை அடைய வேண்டும் சொன்னால் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்பாக பள்ளிக்கு வர முயற்சி செய்தாங்க சொன்னால் அதன் நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். இனி வரக்கூடிய காலங்கள் இல்லாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மாவுக்கு முன்கூட்டியே வந்து இங்கே தொழக்கூடிய நன்மக்களாக அதனுடைய உண்மையான நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக ஏகிறீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாக்கியமுஸ்ஸலாம்.